10 வருஷம் தான் நண்பா. பூரா ராஜஸ்தான் மாடு, ஒடிசா மாடு, பீகார் மாடுன்னு சொல்லி தான் வைப்பாங்க. தமிழ்நாட்டெல்லாம் மாடு இருக்காது. வெண்ட தான் ஒத்துமே இல்லையே, சண்டை விட்டுருக்கானே. அப்புறம் எப்படி மாடு வைப்பாங்க நண்பா? ஒன்றுமே பண்ண முடியாது. தேவையாது. வெளியில் மாடு பிடிச்சி சண்டை ஓடணுமா? வெளில மாடு பிடிக்கணும்னா விரட்டுக்கு சிவகங்கை மாவட்டம் பூரா விரட்டு நடக்குது. போய் மாடை பிடி, யாரு கேட்பா? இல்லை மனவேதனை. போலீஸ் கத்துறா, ஐயோ ஏன் அப்படி பண்ணுறியா அப்படின்னு. நீ அதெல்லாம் காதிலே கேட்காத. செருப்பு விட்டேரி, கல்லை விட்டேரி. அடுத்தெல்லாம் பாரு, இன்னும் ஒரு 10 வருஷம் தான். அடுத்து ராஜஸ்தான் தான் பிடியாக்காரனாக இருப்பான், பீகார் தான் பிடியாக்காரனாக இருப்பான், ஒடிசா தான் பிடியாக்காரனாக இருப்பான். தமிழை ஓரமாக நிற்பான். ஒரு மாடு பிடிச்சானா அவன் சேர்ந்து அடிப்பான் அவனே. அப்போ என்ன பண்ண போகிறா? கடைசி வரைக்கும் வெளிலன்னு கட்டிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது? இதெல்லாம் மனவேதனை இல்லையா? அடுத்து ராஜஸ்தான் இவர் புதுக்கோட்டையில் கடை வச்சுருக்காரு, அவர் மாடு வருதும்பாங்க. அடுத்து மதுரையில் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு, ஒடிசா மாடு வருதுன்னு கத்துவாங்க. அப்போயும் நம்ம வெளில சிரிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். அதுவும் வந்து சொல்லுவேன், ராஜஸ்தான் மாடு நல்லா பாஞ்சியா அப்படிம்ப.